என் தங்க பிள்ளையே, அவ்வளவு எளிதில் யாருக்கும் கிடைத்திராத ஒரு செய்தியோடு உன் தாயானவள் இந்த வராகி இன்று வந்திருக்கிறேன். நாளைய செவ்வாய்க்கிழமையின் விடியலில் உன் வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நிச்சயமாக நீ என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நான் இருந்து நடத்தக்கூடிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ளப் போகிறாய். உன் தாயானவள் உனக்கு என்ன சொல்ல நினைக்கிறேனோ அவை அத்தனையிலும் இருந்தும் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய எல்லா நன்மைகளையும் நீ என்னவென்று பெற்றுக்கொள்ளப் போகிறாய். உடனிருக்கும் நேரம், உன்னை தொடரும் இந்த விஷயம் என்று ஒவ்வொன்றையும் நான் உனக்கு சொல்லிவிட வேண்டிய காலம். நாளைய விடியல் உன் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நிகழ்த்தும் என்பதனையும் எப்படியாக இது உன் வாழ்க்கையை மாற்றும் என்பதனையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகி உன்னோடு பேசுகின்ற இந்த நேரங்கள் முழுக்க இனி உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள். நாளைய விடியலில் உன் வீட்டிற்கு வரக்கூடிய ஒரு தந்தை, அதாவது கருப்பு நிறத்தில் இருக்கும் ஒரு தந்தை, அழகான முகத்தை கொண்ட ஒரு பிள்ளை, அதாவது அந்த தந்தையினுடைய பிள்ளை. சிலர் சொல்வார்கள் அல்லவா, தந்தை இப்படி இருந்தாலும் தாயை போல பிள்ளை பிறந்திருக்கிறது என்று சொல்லி, அதுபோலத்தான் கருப்பான உருவம் கொண்ட இந்த தந்தையும் நல்ல அழகான முகத்தை கொண்ட அவரினுடைய பிள்ளையும் நாளை உன்னை தேடி வருகிறார்கள். நிச்சயமாக இதுபோன்ற ஒரு நாள் உன் வாழ்க்கையில் கிடைத்திருக்கவே செய்யாது. இவர்களினுடைய வருகைக்காக, அது இதுபோன்ற ஒரு வருகைக்காக நீ எத்தனை முறையோ காத்திருக்கிறாய். அப்பொழுது எல்லாமும் நடக்காத ஒரு விஷயம் இப்பொழுது உனக்கு நடக்கப் போகிறது. இப்பொழுது இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கப் போகிறது. என்னவென்றும் ஏதுவென்றும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ளப் போகிறாய். உன்னிடத்தில் நான் இருந்து நடத்தக்கூடிய இந்த விஷயங்கள் அத்தனையையும் நீ என்னவென்று புரிந்து கொண்டாயானால் உனக்கு நடப்பதில் இனி எல்லாமுமே உனக்கு சரியாக புரிந்துவிடும். இந்த வாழ்க்கை முழுமையும் உனக்கு சரியாக மாறிவிடும். காலம் முழுவதும் எதற்காகவும் ஏங்கிக் கொண்டிருக்காமல், காலம் முழுவதும் எதற்காகவும் என் பிள்ளை நீ கலங்கிக் கொண்டிருக்காமல், உன்னிடத்தில் வந்து சொல்கின்ற இந்த தாயின் வார்த்தைகளில் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ ஒவ்வொன்றாக என்னவென்று புரிந்து கொண்டால் அது போதும். ஒவ்வொன்றாக நீ என்னவென்று தெரிந்து கொண்டால் அது போதும். இனி அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமுமே இந்த வாழ்க்கையை நிச்சயமாக உனக்கு சரியாக மாற்றி கொடுக்கும். சரியாக இந்த வாழ்க்கையை உனக்கு தெளிவாக உணர்த்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் குழந்தையே, இதனால் மட்டும் நான் உனக்கு சொல்லி இருக்கின்ற இந்த காரணங்களும் காரியங்களையும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக இனி புரிந்து கொண்டாயானால் சுற்றி நடப்பது என்னவென்ற ஒரு புரிதல் நிச்சயமாக உனக்கு வந்துவிடும். உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் என்னவென்று உனக்கு புரிந்துவிடும். என் குழந்தையே, நம்பிக்கை துரோகம் செய்பவர்களிடம் சில குணங்கள் இருக்கும். நம்பிக்கை துரோகம் என்பது செய்வதற்கு முன்பாக அவர்கள் யோசிக்காமல் அதை செய்ய மாட்டார்கள். துரோகம் செய்தவர்களிடம் நியாயம் கேட்கக்கூடாது என்பதற்காக உன் அம்மா இதை உன்னிடத்தில் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். என் குழந்தையே, என்னவானாலும் சரி, உன்னை சுற்றி நடக்கும் சில விஷயங்களை நீ எப்பொழுதுமே முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக இந்த வராகி நான் இருந்து எப்பொழுதும் உடனிருக்கும் இந்த காலம் முழுக்க இனி உன்னிடத்தில் நான் சொல்லும் எல்லாமும் உனக்கு நல்லதொரு நிலையை கொடுக்க வேண்டும். அவர்கள் இதை நாம் செய்கிறோம், அதனால் ஒருவரின் வாழ்க்கையில் பாதிப்புகள் உருவாகும் என்று தெரிந்துதானே அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது எந்த விதத்திலும் எந்த ஒரு இரக்க குணத்தையும் எந்த ஒரு உண்மையையும் இவர்களிடத்தில் இருந்து நீ எதிர்பார்க்க முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அம்மா ஒருபோதும் உனக்கு
எந்த ஒரு துரோகத்தையும் செய்வது கிடையாது. பொருத்தமாக பொய் சொல்லி நல்லவர்கள் போல நடிப்பது, பிறரினுடைய ஏமாளித்தனத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்வது, தன்மேல் நம்பிக்கை வைத்தவர்களுக்கு வஞ்சனை செய்வது, பாசம் என்ற பெயரில் வேஷம் போடுவது, ஏமாற்றிவிட்டு குற்ற உணர்வு துளியும் இல்லாமல் சகஜமாக பேசுவது, சமயம் பார்த்து கழுத்தை அறுப்பது. நீயும் இதுபோன்ற சூழ்நிலையில் நிச்சயமாக நபர்களை சந்தித்திருக்கத்தான் செய்கிறாய். இவர்கள்தான் உண்மையில் நம்பிக்கை துரோகம் செய்கின்றவர்கள் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னை சுற்றி வந்து இவர்கள் உனக்கு நடத்தும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ முழுக்க முழுக்க சரியாக என்னவென்று முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருந்து உனக்கு சொல்வதில் எல்லாமும் இனி உனக்கு சரியான விஷயங்கள் எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு சரியாக நடத்தப்படும் என்பதனையும் நீ மறக்காதே. வராகி, ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து உன் முன்னால் நிகழ்த்தி கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பார்த்து இந்த வாழ்க்கையில் உனக்கு தந்து கொண்டிருக்கின்றேன். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் உனக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கின்ற இந்த காலம் முழுக்க இனி அத்தனை விஷயங்களும் உனக்கு சரியாகவே நடத்தப்படும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நான் சொல்வது போல இந்த அடையாளம் கொண்ட 2 பேரை நாளை நீ கண்டு விட்டாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு மேலும் மேலும் பல நல்ல பலன்களை ஒரு சேர கொடுத்து உன்னை வாழ வைக்கும். ஒவ்வொரு முறையும் இழுத்து பிடிக்கும் சில உறவுகள் சில சமயங்களில் சட்டென்று அருந்துவிடும். மீண்டும் ஒட்ட வைக்க மனமில்லாமல் நீ விட்டு விடுகிறாய். அது பிடிக்காமல் இல்லை, இது தொல்லையாகி போனதனால் அதை நாம் விட்டு விடுகின்றோம். இது போன்ற நிச்சயமான சில விஷயங்களோடு இந்த வாழ்க்கையை நீ என்னவென்றும் ஏதுவென்றும் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த நாளும் நீ ஒவ்வொரு விஷயங்களையும் முழுக்க முழுக்க சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த வராகி நான் இருக்கும் இந்த நேரம் மட்டும் இனி உன்னிடத்தில் நின்று நான் பேசுகின்ற அத்தனை விஷயங்களையும் நீ எப்பொழுதும் போல சரியாக புரிந்து கொண்டாயானால் உனக்கு நடத்தப்படும் எல்லா நல்ல விஷயங்களையும் நீ ஒவ்வொன்றாக புரிந்து கொள்வாய். ஒவ்வொரு விஷயங்களாக இந்த வாழ்க்கையை என்னவென்று நீ தெரிந்து கொள்வாய் என்பதனை மறக்காதே. எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையில் நீ பெற்றுக்கொண்ட எல்லா விஷயங்களும் இனி உனக்கு என்ன கொடுக்கிறது, ஏது கொடுக்கிறது என்பதனை எல்லாமும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தடுத்து இந்த வாழ்க்கையில் உனக்கு பல ஆச்சரியங்கள் நடப்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, யாரிடமும் என் பிள்ளை அதிகமாக பழகுவது கிடையாது. காரணம் பயம் கிடையாது, பட்டது போதும் என்பதனால்தான். நாம் பட்ட விஷயங்கள் எல்லாமுமே போதும் என்பதனால்தான் இது போன்ற ஒரு செயல் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்து கொண்டிருக்கிறது. என் குழந்தையே, யாரை நம்பியும் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. யாருக்காகவும் இங்கு நீ வருந்தவும் கூடாது. அவரவர்களுக்கான வாழ்க்கையை அவர்களுக்கு வாழத் தெரியும். அதுபோல உனக்கான வாழ்க்கையையும் நீ வாழ வேண்டும். உனக்கான தேவைகளையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு இந்த வராகி நான் இருக்கும் இந்த காலம் மட்டும் இனி என்ன நடத்த நீ யோசிக்கிறாயோ அதை எல்லாமும் நீ சரியாக புரிந்து கொண்டாலே அது போதும். எதையுமே நீ சரியாக தெரிந்து கொண்டாலே அது போதும். நான் இருக்கும் வரை இனி என் பிள்ளைக்கான ஒவ்வொரு தீர்வுகளையும் நான் நிச்சயமாக உனக்கு சரியாக நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கென்ற ஒவ்வொன்றையும் நான் தெளிவாக நடத்தி கொடுப்பேன் என்பதனையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். நான் சொல்லி ஒரு விஷயம் உனக்கு நடக்கிறது என்றால்
நிச்சயமாக இதையெல்லாமும் நீ சரியாக தெரிந்து கொள். நமக்கு ஒருவர் மரியாதை சரியாக கொடுக்கவில்லை என்றால் நாம் அவருக்கு நிறைய மரியாதையை கொடுக்கிறோம் என்பதுதான் அர்த்தம். அளவுக்கு அதிகமாக ஒன்றை நாம் கொடுக்கும் பொழுது அது நமக்கு திரும்ப கிடைக்கும் நேரம் அது வேதனைகளாகவே கிடைக்கும் என்பதனையும் நீ மறக்காது. சுற்றி இருந்து உனக்குள் உருவாகும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரம் இனி அத்தனை விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. உன்னிடத்தில் நின்று நான் பேசுகின்ற இந்த காலம் முழுக்க இனி உன்னை தேடி நடத்தப்படும் அத்தனை விஷயங்களையும் நீ எப்பொழுதும் சரிவர தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. இந்த வராகி நான் சொல்ல சொல்ல இந்த வாழ்க்கையிலும் உனக்கு எல்லா விஷயங்களும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரம் இனி எந்த நாளும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். இந்த வராகி நினைத்த நேரம் நினைத்த மாத்திரம் உனக்கு அத்தனை விஷயங்களும் நீ நினைத்தது போலவே சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். உன்னிடத்தில் இருந்து நான் உனக்கு என்னவெல்லாமும் சொல்ல நினைக்கிறேனோ இவை அத்தனையிலும் நீ புரிந்து கொள்வாய். ஒவ்வொரு விஷயங்களையும் நீ நல்லபடியாகவும் நன்மையோடும் இந்த வாழ்க்கையில் நடத்த நீ புரிந்து கொள்வாய். நாளைய தினமும் உன் வாழ்க்கையில் அப்படித்தான் இது போன்ற நன்மைகளையும் நல்ல விஷயங்களையும் உனக்கு நடத்தி கொடுக்க வருகின்ற இந்த நேரம் எக்காரணம் கொண்டும் இந்த வாழ்க்கையின் உண்மைகளை மட்டும் நீ தொலைக்கக்கூடாது. உன்னை சுற்றி நடக்கும் பல விஷயங்களை நீ எப்பொழுதுமே எந்த நிலையிலுமே விட்டுவிடக்கூடாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். உடனிருக்கும் காலங்களை நீ ஏற்றுக்கொண்டாயானால் உன்னை தேடி வரும் இந்த நேரங்களை எல்லாமும் நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் இனி உனக்கு நடப்பது என்னவென்பதனை நீ எப்பொழுதும் தெரிந்து கொள்வாய். உன்னிடத்தில் நின்ற இந்த வராகி பேசுகின்ற இந்த விஷயங்கள் அத்தனையையும் நீ எந்த நாளும் உணர்ந்து கொண்டு நன்மதிப்போடு இந்த வாழ்க்கையை வாழத் தொடங்குவாய் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. வாழ்க்கை முழுக்க நமக்கு தெய்வம் ஏதாவது ஒரு வழியில் நல்லதை நடத்தும் என்ற ஒரு புரிதல் உனக்குள் இருக்கும் பொழுது இனி எதையுமே என் பிள்ளை நினைத்து கலங்காதே. உன் முன்னால் நான் நிற்கும் இந்த காலம் முழுக்க இனி அத்தனை விஷயங்களிலும் நீ மேன்மையடைவாய் என்பதனை புரிந்து கொண்டாலே அது போதும். அத்தனை விஷயங்களிலும் உனக்கான முழுமையையும் உனக்கான மனத்தெளிவையும் நீ அடைவாய் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். சுற்றி இருப்பது இனி ஒவ்வொன்றையும் நான் உனக்கே என்று இனி கொடுக்கும் பொழுது என் பிள்ளையும் மகிழ்ச்சி அடைவாய் அல்லவா. நாளைய விடியல் மங்கள செவ்வாய்க்கிழமையின் விடியல் தேய்பிறை அஷ்டமி திதியோடு உனக்கு தொடர்கின்ற விடியல். அஷ்டமி திதி சிவபெருமானினுடைய உக்கிர ரூபமான கால பைரவருக்கு உகந்த நாள். இந்த நாளில் அவரின் பிள்ளையான முருகப்பெருமான், அதாவது செவ்வாய்க்கிழமையினுடைய நாயகனான முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் அல்லவா. இதையெல்லாமுமே நீ உணரும் போது, இதையெல்லாமுமே நீ தெரிந்து கொள்ளும் பொழுது இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கும் பல விஷயங்களையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். இந்த இரண்டு பேரும் ஒரு சேர ஒரு நாளில் என் பிள்ளையின் வீட்டிற்கு வர வேண்டும் என்று நினைக்கின்ற இந்த நேரம் சர்வ நிச்சயமாக உன்னை சுற்றி நடக்கும் பல தீமைகளும் உன்னை விட்டு விலகி உனக்கான நல்லதும் இந்த வாழ்க்கையில் நடக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த தெய்வம் உனக்கு என்ன சொல்கிறது என்பதனை எல்லாமும் நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம். இந்த வராகியானவள் உன்னிடத்தில் நின்று ஒவ்வொரு விஷயங்களையும் பேச துடிக்கின்ற இந்த நேரம் இனி எதற்கும் என் பிள்ளை கலங்காதே. உன்னிடத்தில் நின்று உனக்குச் சொல்லும் இந்த காலம் முழுக்க இனி அத்தனையையும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக சரி செய்து விட வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கையில் இருக்கும் இந்த உண்மைகளை நீ விட்டுவிடாமல் எப்பொழுதும் நம்பிக்கையோடு எதிர்கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. இவ்வளவு நாட்களும் நாம் யோசித்த இந்த விஷயங்களை
நாம் எப்படியெல்லாமும் புரிந்து கொள்கிறோம் என்பதனை பொறுத்து சில விஷயங்கள் இன்னமும் உனக்கு சோதனைகளையும் வேதனைகளையும் கொடுக்க நினைக்கிறது எனும் பொழுது இதை நீ ஒவ்வொன்றாக உணர வேண்டும். ஒவ்வொன்றாக நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். உடனிருக்கும் இந்த காலங்கள் முழுக்க இனி உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக என்னவென்று உணர வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. தெய்வம் இருக்கும் பொழுது இனி உன்னை ஆட்டி படைக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய். கொஞ்சம் கொஞ்சமாக என்னவென்றும் ஏதுவென்றும் நீ சரியாக புரிந்து கொள்வாய் என்பதனையும் நீ மறக்காதே. நல்லது வேண்டி இந்த வராகி சொல்ல நினைக்கும் இந்த காலம் முழுக்க இனி உன்னை சுற்றி அத்தனை விஷயங்களையும் சரியாக நடத்தட்டும். நாளைய தினம் தேய்பிறை அஷ்டமி திதி செவ்வாய்க்கிழமை உன் வீட்டில் தெய்வத்தினுடைய அருள் நிரம்பி இருக்கக்கூடிய நேரம். அஷ்டமி திதியானது எந்த ஒரு செயலையும் நாம் புதிதாக தொடங்குவதற்கானது அல்ல, தெய்வத்தை வழிபடுவதற்குரிய மிக சிறப்பு வாய்ந்த நாள். அதே நேரம் இந்த நாளில் நீ வணங்குகின்ற தெய்வங்கள் ஒவ்வொருவரும் உன்னை தேடி வந்து உனக்கான நம்பிக்கையை நிறைவாக கொடுத்து கொண்டிருப்பார்கள் என்பதனையும் நீ மறந்துவிடக்கூடாது. தெய்வம் சொல்லிக் கொடுக்க இனி இந்த வாழ்க்கை உனக்கு எல்லா விஷயங்களையும் என்னவென்று உணர்த்தி கொடுக்க நான் வருவேன். அம்மா சொன்னது போல உன் வீட்டில் நாளை தெய்வ கடாட்சம் நிரம்பி இருக்கும். அதாவது காலபைரவரையும் நீ நாளை உன் வீட்டில் நிற்க வைத்து உனக்கான தீமைகளை அழித்து விடக்கூடிய நேரம். தீமைகள் இங்கு வேரூன்றி நிற்கின்ற இடத்தில் தெய்வங்கள் வந்து செல்கிறது என்றால் நிச்சயமாக இவை ஒவ்வொன்றாக உன்னை விட்டு விலகிச் செல்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொன்றாக இந்த வாழ்க்கையில் உன்னை விட்டு செல்வதை நிச்சயமாக நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக நான் இருக்கின்ற இந்த நேரம் மட்டும் இனி உன்னிடத்தில் நின்று நீ ஒவ்வொன்றையும் சரியாக புரிந்து கொள்ளும் பொழுது உனக்கும் நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். உனக்கான நன்மைகளும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். தெய்வம் இருக்கும் பொழுது இனி உன்னை சுற்றி நடப்பது ஒவ்வொன்றையும் நீ உணரும் இந்த நேரம். உன்னிடத்தில் நின்று நான் பேசுவதை நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக இந்த தெய்வம் உணர்த்துவதை நீ எந்த நாளிலும் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. நல்லதையே நாம் யோசிக்கின்ற பொழுது இந்த வாழ்க்கையும் நமக்கான நன்மைகளை கொடுக்க வரும் என்பதனை நீ புரிந்து கொண்டு எப்பொழுதும் நம்பிக்கையோடு நீ இருக்க கற்றுக்கொண்டால் அது போதும். எந்த நாளிலும் என் பிள்ளை சரியான விஷயங்களோடு நீ வாழ்ந்து விட்டால் அது போதும். உனக்குள் இருக்கும் நம்பிக்கை மட்டும்தான் இன்னமும் உன்னை கைப்பிடித்து வந்து கொண்டிருக்கிறது. இந்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணம்தான் இன்னமும் உன்னை கரை சேர்த்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறக்காது. எந்த நிலையிலும் எதையுமே விட்டுவிடாமல் நீ வாழ வேண்டும். இந்த தெய்வம் சொல்ல நினைக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நாளில் இனி உன்னை தொடரும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ எப்பொழுதும் முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. எந்த நேரமும் இனி உனக்கு நடக்கவிருக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்வது இந்த வாழ்க்கையில் உனக்குரிய மேன்மையை நிச்சயமாக என்னவென்று உனக்கு சொல்லிக் கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் இனி என் பிள்ளை புரிந்து கொண்டு உன் வருங்கால தேவைகளை நீ சரியாக முன்னெடுத்து வருவாய் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நல்லது நடக்கும்படி என் பிள்ளைக்கான விஷயங்களோடு உன்னை நான் உருவாக்குகிறேன். உன்னை தேடி தொடரும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. இந்த வராகி சொல்கின்ற வார்த்தைகள் உன் மனதில் பதியும் என்றால்
இனி நடக்கும் நிகழ்வுகளை நீ உன்னை யார் என்று நிச்சயமாக அடையாளம் கண்டு கொள்வாய் என்பதனையும் மறக்காதே. எப்பொழுதும் என் பிள்ளைக்கு வரும் மாற்றங்கள் இனி நிச்சயமாக உன்னை உருவாக்கும் என்பதனை புரிந்து கொள். நம்பிக்கையோடு இரு. என்றும் என் பிள்ளைக்கு நல்லதே நடக்கும். என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.